ஆக்சுவலாக சாராயமே எனக்கு காய்ச்சற அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? அப்போ நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் யார் குடிகாரன் இல்லை. நான் அதான் தான் சொல்கிறேன், நான் பெரிய குடிகாரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ரொம்ப ஐரனியான மேடையா பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிகாரர்கள். அதுவும் ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்டர்வலில், அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டான். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன். ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேலே ஒன்று இருக்கும், ஆனால் கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸ்டாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதம் தோன்றலேருந்து குடி இருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில் இருந்துச்சு. அதாவது வந்து எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக சாராயமே எனக்கு காய்ச்சற அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மது உழப்பு வந்தால் பிறகு நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்னும் போது சமூகம் எப்படி பார்க்குறதுனா வந்து ஒரு காரி துப்புனை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவில் 2 இது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது. ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாடுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அதை சொசைட்டலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்ஸ்டெயினாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு, நீங்கள் வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா
ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது. ஸ்காட்லாண்டு முழுதும் நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இப்போ நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னைய பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு 2 டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன். என்னை பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சிடும். சிவாஜி பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்ட்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்த மாதிரி. நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயரு முழு குடி. டேய் நீ என்ன பாடல, அப்படியா? அவன் போய் பாடினேன் அந்த பாட்டு, அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபஸ்ட் ப்ரைஸு. தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபஸ்ட் ப்ரைஸு. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். எப்படின்னா, என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்பயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கதை சத்துங்க, போர் அடிக்குது. கதை சத்துங்க, அங்கே யாரும் குடிச்சிட்டு தராங்க பாருங்க. குடி நோயாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகளது நோயாகும் மனிதர்களை நீங்கள் 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸாக இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ரான்சிஸ் கிருபா இதே மடியில் உட்காந்துருக்கும் போது ஃப்ரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்காந்துருக்கேன். ஃப்ரான்சிஸ் கிருபா இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்ணுறடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை, ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான். எப்படி படிச்சுக்கிருக்கான்னா, விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர். கன்னி என்ற ஒவ்வொருவரையும் வந்து சங்கர் சொல்லியிருக்கான். அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன், சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான். அப்போ ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து, என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான். ஃபோன் அடிக்ஷன். இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னென்னு புரியல தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. எனக்கு என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதை விட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்?
எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள் அவ, யாரோ ஒருத்தி அழகு லட்சணமாக இருக்கா. அவள் வந்து ஒரு 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 கேவலமான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வச்சுக்கிட்டு அவள் உதறெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஊ ஈ அப்படின்னு சொல்கிறாள். நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன். அடிக்ஷன் எங்கே இல்லை? இந்த வரப்போது அந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார். நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்குறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டை வச்சு அதில் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான். when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். அவனுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா, அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்துருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட்டு தான். அவன் வந்து யாராவது போய் பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பித்து கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியலை. நான் பார்த்து, என்னடா அது நல்லா தானே இருக்கார், காலையில் நல்லா தான் இருக்கார், மாப்பிள்ளைலாம் பேசுகிறாரு, நைட்டானா அவங்க குடிச்சிட்டு. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாருல்ல, நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடல. அப்போ நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் யார் குடிக்காரில்லை. நான் அதான் தான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்குது. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்குது. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்குது. அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்குது. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ் அதுதான். மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன். ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும் ஆக்சுவலி. இல்லை நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இன் வைல் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படன்னு பேசிட்டே இருந்தான். என்னடா அப்படி பேசுகிறான், சீரியஸாக பேசுகிறான்னு அப்படி ஐ கேனாட் டாக் தட். ஸோ பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வரட்டேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அப்போ ஸோ வி ஹாவ் டு திங்க் வெரி சின்சியர்லி. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துக்கிட்டே இருக்கான் வீட்டில் ஃபுல் கரைச்சி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆர்ட் மூலிமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான். ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்கள், அந்த நான் சொன்ன அந்த ஃப்ரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்களால வர முடியல. ஸோ ஒரு குடிகாரர்கள் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.